சிம்மம் வந்து தனக்கு என்ன தோணுதோ அதுதான் செய்யும். ஜோசியம் பார்க்கும், ஜோசியம் கேட்கும். காலையில் 6 மணிக்கு செல்வி ஆன் பண்ணும். ஆனால் செல்வி சொல்லி 6:10க்கு செல்வி முடிஞ்சோன்னா 6:11க்கு சிம்மத்துக்கு என்ன தோணுதோ அது செய்யும். நாங்கள் கேட்போம், ஆனால் எங்களுக்கு தோன்றதை செய்யும். ஆமாம், அதனால் இவங்க யாருக்கும் கண்ட்ரோல் ஆக மாட்டாங்க. சிம்மத்துக்கு வந்து 8ல் இருக்கக்கூடிய சனி அண்ணங்கிட்ட கேளுங்க. மறைந்தவன் மறைந்தால் யோகமா இல்லையான்னு கேளுங்க. கெட்டவன் கெட்டால் யோகமா இல்லையா கேளுங்க. யோகம்தான். அப்போ யோகத்தை கொடுக்கக்கூடிய காலகட்டத்தில் அற்புதமாக இருக்கும். இதில் வேறு பியூட்டிஃபுல்லாக அவங்களுக்கு என்ன வரப்போகுது, குரு 12ல் வரப்போ. குரு 12ல் வந்து 6ஆம் இடத்தை பார்க்கப்போ. 6ல் இருக்கிறதுன்னா சத்ரு, ரோகம், தேகாரோக்கியம் எல்லாமே சரியாகும். அடுத்தது 8ல் பார்க்குறாங்க. ரொம்ப நாளாக டென்ஷன் கொடுத்துருந்தா ஒரு தேக ஆரோக்கியத்துக்கு வந்து 1 நாள் 2 நாள் ஹாஸ்பிட்டலில் படுத்து டே கேர் ஹாஸ்பிட்டல் அப்படி ரெடி ஆகிட்டு ஜம்முன்னு வந்துடுவாங்க. ஸோ அது வந்து தள்ளி போடக்கூடாது. ஒரு ஃபேஷியல் பண்ணணும், ஒரு பிம்பிள் லேடிஸ்க்கு வந்து ஏதாவது ஒரு அழகு பண்ணணும், யோசிச்சுக்கினே இருக்கக்கூடாது. நேராக போய் அட்மிட் ஆகணும். பண்ணிட்டு வந்துடணும்.